Welcome to Kalvi IAS Academy YouTube channel. 22nd January 2024 தமிழ் கரண்ட் அஃபயர்ஸ் அனாலிசிஸ் பார்க்க போகிறோம். எக்ஸாமுக்கு தேவைப்படக்கூடிய முக்கியமான குறிப்புகள் இந்த வீடியோவில் இருக்க போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் நியூஸ் பாருங்கள். அயோத்தியில் ஸ்ரீராமர் சிலை இன்று பிரதிஷ்டை. பிரதமர் மோடி மற்றும் சிறப்பு அழைப்பாளர்கள் பங்கேற்பு. உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தி ராம ஜென்ம பூமியில் பிரம்மாண்டமாக கட்டப்பட்டுள்ள ஸ்ரீராமர் கோவிலில் மூலவர் ஸ்ரீ பாலராமர் ராம் லல்லா சிலை திங்கட்கிழமை அதாவது ஜனவரி 22ஆம் தேதி பிராண பிரதிஷ்டை செய்யப்பட உள்ளது. இந்த விழாவில் பல்வேறு மாநில ஆளுநர்கள், முதல்வர்கள், மத்திய அமைச்சர்கள், ஹிந்து மடாதிபதிகள், துறவிகள், ஹிந்து மத தலைவர்கள், தொழிலதிபர்கள், பல்துறை பிரபலங்கள் உட்பட 7000க்கும் மேற்பட்ட சிறப்பு அழைப்பாளர்கள் பங்கேற்கிறாங்க. இது குறித்து மேலும் தகவல்கள் இருக்குது. ராம ஜென்ம பூமி வழக்கில் உச்சநீதிமன்றம் கடந்த 2019ஆம் ஆண்டு வழங்கிய வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பில் அறக்கட்டளை அமைத்து அயோத்தி ராமர் கோவில் கட்ட அனுமதி வழங்கப்பட்டுச்சு. இதையடுத்து ஸ்ரீராமர் கோயில் கட்டுமான பணிக்காக ஸ்ரீராம ஜென்ம பூமி தீர்த்த கஷேத்ரா அறக்கட்டளை உருவாக்கப்பட்டுச்சு. பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் கடந்த 2020ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 5ஆம் தேதி நடைபெற்ற பூமி பூஜையை தொடர்ந்து கட்டுமான பணிகளும் தொடங்கி நடைபெற்றுட்டு தான் இருந்துச்சு. நகரா கட்டிடக்கலையில் 2.27 ஏக்கர் பரப்பளவில் 3 அடுக்கில் 5 மண்டபங்களுடன் ஸ்ரீராமர் கோயில் கட்டப்பட்டு வருது. கோயிலின் தரைத்தள பணிகள் முழுமையாக நிறைவடைந்துருச்சு. இந்த நிலையில் கருவறையில் மூலவர் ஸ்ரீ பாலராமர் சிலை திங்கட்கிழமை பிரதிஷ்டை செய்யப்பட இருக்கு. இது குறித்த தகவல்கள் தான் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. பிராண பிரதிஷ்டை பங்கேற்க பிரதமர் மோடி கடந்த 12ஆம் தேதி முதல் கடுமையான விரதத்தை பின்பற்றிட்டு இருக்காரு. கடந்த சில நாட்களில் தமிழகத்தின் ஸ்ரீரங்கம் அரங்கநாத சுவாமி, ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவில்கள், நாசிக் ஸ்ரீ காலாராம் கோவில்கள் ஆகியவற்றில் வழிபாடு பண்ணியிருக்காங்க. இது குறித்த செய்திகள் நம்ம பார்த்துருக்கோம். இந்த நெக்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். சென்னைக்கு குடிநீர் வழங்கும் ஏரிகளில் 87% நீர் இருப்பு தெரிய வந்துள்ளது. இந்த நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்கள். பன்னாட்டு மருத்துவ மாநாடு. சென்னையில் நடைபெற்ற பன்னாட்டு மருத்துவ மாநாட்டில் பங்கேற்ற 2192 மாணவர்களுக்கு பதிவு கட்டணம் செலுத்துவதிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளதாக மருத்துவ கல்வி மற்றும் ஆராய்ச்சி இயக்கம் தெரிவிச்சிருக்காங்க. மேலும் மருத்துவத்தின் எதிர்காலம் அப்படிங்கிற தலைப்பில் பன்னாட்டு மருத்துவ மாநாடு சென்னையில் நடைபெற்றுச்சு. 7.5% ஒதுக்கீடு மாணவர்களுக்கு பதிவு கட்டணம் விலக்கு என்றும் தெரிவிச்சிருக்காங்க. இந்த நெக்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். ரயில்வே அலுவலர்களிடையே விளையாட்டு போட்டி. சென்னை கோட்டம் முதலிடம். The next one, ஆராய்ச்சி மாணவர்களுக்கு சிறப்பான எதிர்காலம் உள்ளது என்று இஸ்ரோ விஞ்ஞானி கே ராதாகிருஷ்ணன் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. The next நியூஸ் பாருங்கள். கிழக்கு கடற்கரை சாலை என்று சொல்லக்கூடிய ஈசிஆர் ரோடில் பறவைகள் வந்து செல்வதற்கு பாதிப்பு இல்லாத நிலையில் ஏற்பாடு செய்யணும் என்று அரசிற்கு ஒரு வேண்டுகோள் விடுக்கப்பட்டிருக்கு. தென் நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். பசுமை முதன்மையாளர் விருது விண்ணப்பிக்க அழைப்பு. தமிழ்நாடு பசுமை முதன்மையாளர் விருதுக்கு ஏப்ரல் 15ஆம் தேதிக்குள்ளே விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிச்சிருக்காங்க. இந்த நெக்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். ரூபாய் 1 கோடி கோகைன் பறிமுதல் வழக்கு. மேலும் ஒரு நைஜீரிய பெண் கைது. சென்னையில் 1 கோடி மதிப்புள்ள கோகைன் பறிமுதல் செய்யப்பட்டிருக்க வழக்கில் மேலும் ஒரு நைஜீரிய பெண் கைது செய்யப்பட்டிருக்காங்க. சென்னை ஷெனாய் நகர் மெட்ரோ ரயில் நிலையத்தின் அருகே சனிக்கிழமை சந்தேகத்திற்குரிய வகையில் நின்று கொண்டிருந்த நைஜீரியாவைச் சேர்ந்த சிண்டு ஓனாச்சி என்பவரை அமைந்தகரை போலீசார் பிடித்து சோதனை செஞ்சுருக்காங்க. அதில் தான் இந்த தகவல் கிடச்சிருக்கு. கொக்கைன். இந்த நெக்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். ஆலிவ் ரிட்லி ஆமைகள் முட்டையிடும் காலம் தொடங்கியது என்று வனத்துறை செயலர்கள் தெரிவிச்சிருக்காங்க. கடல் ஆமை இனம் அழியிற நிலையில் இருக்குது. இதை தடுக்கிற வகையில் ஆமை முட்டைகளை வனத்துறையினர் மூலம் சேகரிக்கப்பட்டு தமிழகம் முழுவதும் உள்ள கடலாமை முட்டை பாதுகாப்பு மையங்களில் உள்ள பொறிப்பகங்களில் அடகாத்து பொறிக்கப்படும். பின்னர் அவை கடலில் விடப்படுவது வழக்கம்.
ஸோ இந்த தடவை ஆலிவ் ரிட்லி ஆமைகளுடைய முட்டையிடும் காலம் தொடங்கிடுச்சுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்கள். ஸ்ரீராமன் அனைவருக்கும் சொந்தமானவன் என்ற ஆர்டிக்கிள் கொடுத்துருக்காங்க. அதன் கீழே இருக்கக்கூடிய ஒரு சில தகவல்கள். நாம் பின்பற்றும் நாயகராக ஸ்ரீராமன் இருக்கிறார். அவர் கடவுளின் அவதாரம் என்பதாலோ தெய்வீகத்தன்மை கொண்டவர் என்பதாலோ அல்ல, வாழ்க்கையின் கடினமான காலங்களை எதிர்கொண்ட போதும் கருணையுள்ளவராக அவர் திகழ்ந்தார் என்பதால் தான் என்ற வாசகம் கொடுக்கப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். அரிச்சல்முனை கடற்கரையில் பிரதமர் மோடி வழிபாடு. ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தை அடுத்த அரிச்சல்முனை சேது தீர்த்த கடற்கரையில் பிரதமர் மோடி அவர்கள் வழிபாடு மேற்கொண்டிருக்காங்க. நெக்ஸ்ட் நியூஸ். இந்திய அமெரிக்க உறவு சர்வதேச முக்கியத்துவம் வாய்ந்தது என்று இந்திய தூதர் தெரிவிச்சிருக்காங்க. இந்தியாவிற்கும் அமெரிக்காவிற்கும் இடையேயான இருதரப்பு உறவுகள் என்பது இவ்விரு நாடுகளுக்கு மட்டுமின்றி சர்வதேச அளவிலையும் ரொம்ப முக்கியமானதாக தான் இருக்குது என்று அவர் தெரிவிச்சிருக்காரு. இந்த நெக்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். பொதுத்துறை உள்ளாட்சி அமைப்புகளில் ஊழியர் பிரச்சனை, ஒழுங்கு நடவடிக்கை கோப்புகள். தமிழக அரசு புதிய உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. ஸோ பொதுத்துறை நிறுவனங்கள், பல்கலைக்கழகங்கள், உள்ளாட்சி அமைப்புகளில் பணியாற்றக்கூடிய ஊழியர்களுக்கான பணி பிரச்சனைகள், ஒழுங்கு நடவடிக்கைகள் குறித்த கோப்புகளை அரசின் மனிதவளத்துறைக்கு அனுப்ப வேண்டும்னு தமிழக அரசு உத்தரவிட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் நியூஸ். இந்தியாவில் திருமணம், பிரதமர் மோடி அழைப்பு. ஸோ என்ன நியூஸ்னு பாருங்கள். வெளிநாட்டுக்கு போய் அங்கே திருமணம் செஞ்சிட்ருக்கிற பழக்கத்தை தவிர்த்து இந்தியாவிலேயே திருமணம் செய்யணும். அப்படி செஞ்சால் இந்தியாவோட செல்வம், இந்தியாவோட கலாச்சாரம் எங்கேயும் போகாது என்று பிரதமர் மோடி அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. தென் அது மட்டும் கிடையாது, மக்கள் மருந்தகங்கள் அப்படிங்கிறத 25,000 உயர்த்தப்படும் என்றும் தெரிவிச்சிருக்காரு. ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 10,000 மக்கள் மருந்தகங்கள் நாட்டில் இருக்குது. அது 25,000 எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்காக தான் இதை சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். வாட்ஸ்அப் மூலம் மோசடி, பயனாளர்களுக்கு எச்சரிக்கை. வாட்ஸ்அப்பில் வேலைவாய்ப்பு, முதலீடு திட்டங்கள், ஆள் மாறாட்டம், ஸ்க்ரீன் ஷேர் என்ற பெயரில் மோசடி நடைபெறுவது குறித்து பயனாளர்கள் எச்சரிக்கையுடன் இருக்கணும் என்று தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். அடுத்தது பாருங்கள். நிலவில் ஜப்பான் விண்கலம், பிரதமர் மோடி வாழ்த்து. ஸோ நம்ம லாஸ்ட் நியூஸில் கூட பார்த்தோம், ஜப்பான் 5வது இடத்துல இருக்குது, இந்தியா 4வது இடத்துல இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜப்பானில் ஸ்லிம் அப்படிங்கிற விண்கலம் நிலவில் வெற்றிகரமாக தரையிறங்குச்சு. அதற்காக தான் பிரதமர் மோடி அவர்கள் வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்கா, ரஷ்யா, சைனா, இந்தியா, அடுத்து 5th பிளேஸில் ஜப்பான் இருக்குது. வெற்றிகரமாக நிலவுக்கு விண்கலம் அனுப்பின அந்த கேட்டகரியில் தான் 5th ரேங்க்கில் இருக்குது. விண்கலத்தின் பெயர் ஸ்லிம். இதையும் பார்த்து வச்சுக்கோங்க. தென் நெக்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். இந்திய எல்லைக்குள் நுழைந்த 277 மியான்மர் இராணுவ வீரர்கள் சொந்த நாட்டுக்கு திருப்பி அனுப்ப நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட் நியூஸ். அமெரிக்காவில் ரத யாத்திரை. அயோத்தி ஸ்ரீராமர் கோவிலில் பிரணாப் பிரதிஷ்டை விழா நடைபெறுவதை முன்னிட்டு அமெரிக்காவின் கலிஃபோர்னியா மாகாணத்தில் பிரம்மாண்டமான ரத யாத்திரை நடைபெற்றுச்சு. ஸோ மேலும் பார்த்தீங்க அப்படின்னா அயோத்தி ஸ்ரீராமர் கோவில் பிரதிஷ்டை விழா குறித்த முக்கியமான தகவல்கள் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. 10 லட்சம் தீபங்கள் ஏற்றி வழிபாடு நடத்தியிருக்காங்க. தென் பாரத சகாப்தத்தின் தொடக்கம் என்று தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லை, அயோத்தியில் காணும் இடமெல்லாம் காவி கொடி தான். தென் அயோத்தியோட 51 இடங்களில் 23,000 வாகனங்கள் நிறுத்த வசதி செய்யப்பட்டிருக்கு. மிக முக்கிய பிரமுகர்களுக்கு மகா பிரசாதம்னு தெரிவிச்சிருக்காங்க. அது என்ன மகா பிரசாதம் அப்படின்னா, சுத்தமான நெய், 5 வகையான உலர் திராட்சை, சர்க்கரை, கடலை மாவு ஆகிய பொருள்களை கொண்டு தயாரிக்கப்பட்ட 2 லட்டு, சராயு நதியோட புனித நீர், அட்சதை, பாக்கு, மட்டை, தட்டு மற்றும் பூஜிக்கப்பட்ட கயிறு ஆகியவை அடங்கிய மகா பிரசாதம் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் விருந்தினர்களுக்கு வழங்கப்படும்னு தெரிவிச்சிருக்காங்க. இந்த நெக்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். 50 இசைக்கருவிகளுடன் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சி அயோத்தியில் நடக்க போகுது. அதே மாதிரி சமணர்களுக்கு பொன்னான தருணம் என்று சமண துறவிகள் தெரிவிச்சிருக்காங்க. தென் நெக்ஸ்ட் ஸ்போர்ட்ஸ் ஏரியா. சாத்விக் சிராஜ் இணைக்கு 2ஆம் இடம். இந்தியா ஓப்பன் பேட்மிண்டன் போட்டியில்
இந்திய ஆடவர் இரட்டையர்களான சாத்விக் மற்றும் சிராஜுக்கு 2வது இடம் கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட், ஃபெடரல் சாதனையை சமன் செய்த ஜோகோவிச். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், ராஞ்சி கிரிக்கெட் தமிழ்நாடு இன்னிங்ஸ் வெற்றி. அதே மாதிரி நெக்ஸ்ட் நியூஸ் பார்த்தீங்கன்னா, ஆசிய மாரத்தான் மான்சிங் சாம்பியன் வாங்கியிருக்கிறாரு. நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்கள், ஆசிய ஒலிம்பிக் தகுதி சுற்று துப்பாக்கி சுடுதலில் ஸ்கீட் கலப்பு அணியின் பிரிவில் இந்தியாவின் ராய்சா தில்லன் குர்ஜோத் காங்குரா கூட்டணி வெண்கலப் பதக்கம் வாங்கியிருக்காங்க. அதே மாதிரி அகமதாபாத்தில் நடைபெற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கான அகமதாபாத்தில் நடைபெற இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகளுக்கான கிரிக்கெட்டில் இங்கிலாந்துக்கு எதிராக மோத இருக்கக்கூடிய இந்திய அணியின் கேப்டனாக விக்ராந்த் கெனி நியமிக்கப்பட்டிருக்காரு. தென் நெக்ஸ்ட் நியூஸ், கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டிகளில் 2ஆம் நாளான ஞாயிற்றுக்கிழமை தமிழக போட்டியாளர்களுக்கு மேலும் 2 தங்கப்பதக்கம் கிடச்சிருக்கு. ஸோ இதை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு 4 தங்கமும் 2 வெண்கலமும் மொத்தம் 6 பதக்கங்கள் பெற்று முதலிடத்தில் இருக்குது. இப்போ நடந்துட்டுருக்கிறது 6வது கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டி சென்னையில் நடந்துட்டுருக்கு. நெக்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம், அயோத்தியுடைய கோலாகலமான புகைப்படங்கள் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா பிராண பிரதிஷ்டை விழாவை முன்னிட்டு மின் விளக்குகளால் ஜொலிச்சிட்ருக்க அயோத்தி புகைப்படம் இங்கே இருக்குது. அதே மாதிரி இஸ்ரோ வெளியிட்டிருக்கக்கூடிய செயற்கைக்கோள் புகைப்படத்தில் அயோத்தி கோயில் தெரியுது. தென் அதே மாதிரி பாருங்கள், கலை வேலைப்பாடுகள் மிகுந்த அயோத்தி ஸ்ரீராமர் கோயிலோட உட்புற தோற்றம் கொடுக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி சாராயு ரிவர் பேங்க்கில் தான் அயோத்தி கோவில் இருக்குது. ஸோ எந்த ரிவர்னு பார்த்து வச்சுக்கோங்க. ஜியாகிரஃபியில் இதெல்லாம் முக்கியமான ஏரியாஸ். நெக்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம், ரஷ்ய சிறிய ரக விமானம் ஆப்கனில் விபத்து. நெக்ஸ்ட் நியூஸ், அமெரிக்காவை எதிர்கொள்ள ரஷ்ய உறவை வலுப்படுத்தும் வடகொரியா. அண்ட் நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்கள், இஸ்ரேல் ஹமாஸ் போர் காசாவில் 25,000 கடந்த உயிரிழப்பு. இதோட இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் முடிஞ்சிடுச்சு. தேங்க்யூ அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.